ஒரு காலத்தில் பெரியதும் அழகானதுமான ஒரு காட்டில் பல விலங்குகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. அந்த காட்டில் பெரியவைகளும் சிறியவைகளும் பலமானவைகளும் பலவீனமானவைகளும் எல்லாம் இருந்தன. உயரமான மரங்கள் வானத்தை தொட்டன. தென்றல் காற்று மெதுவாக வீசியது. பறவைகள் இனிமையாக பாடின. அந்த காட்டின் அரசன் முதலை ராஜா. அவன் மிகவும் வலிமையானவன். தன் காட்டை எப்போதும் சுத்தமாகவும் பசுமையாகவும் வைத்திருக்க வேண்டுமென்று நினைப்பவன். அந்த காட்டில் உள்ள ஒவ்வொரு விலங்கும் தங்களுக்கான வேலையை செய்து கொண்டிருந்தன. பறவைகள் கீழே விழுந்த பழங்களை தின்றன. மான்கள் விதைகளை பரப்பின. முயல்கள் மண்ணை உழைத்து சீராக்கின. சிறிய எறும்புகளும் பூச்சிகளும் குப்பைகளை சுத்தம் செய்தன. அதனால் அந்த காடு எப்போதும் சுத்தமாகவும் அழகாகவும் இருந்தது. ஒருநாள் முதலை ராஜா நதிக்கரையில் அமைதியாக உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருந்தான். இந்த காட்டில் விலங்குகள் ரொம்ப அதிகமா ஆகிட்டாங்க. காடு கூட்டமா இருக்கு. பலவீனமான விலங்குகளை வெளியே அனுப்பணும் என்று நினைத்தான். அவன் எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டு, இந்த காட்டில் இனிமேல் சிறியதும் பலவீனமான விலங்குகளும் இருக்கக்கூடாது, அவர்கள் வெளியே போக வேண்டும் என்று கட்டளை போட்டான். அதை கேட்டதும் சிறிய விலங்குகளெல்லாம் மிகவும் சோகமடைந்தன. ஒரு சிறிய முயல் நடுங்கியபடி, அரசே, நாங்கவும் இந்த காட்டுக்கு உதவி பண்றோம் என்று கேட்டது. ஆனா முதலை ராஜா அதை கேட்கவில்லை. அவன் சொன்னதை செய்தான். அதனால் அந்த சிறிய விலங்குகளெல்லாம் சோகத்துடன் காட்டை விட்டு வெளியேறின. முதல் சில நாட்கள் எல்லாம் சரியாக இருந்தது போல தோன்றியது. ஆனா கொஞ்ச நாட்களுக்கு பிறகு காடு மாற ஆரம்பிச்சது. கீழே விழுந்த பழங்களெல்லாம் அப்படியே குவிந்து கிடந்தன. குப்பைகள் எங்கும் சேர ஆரம்பித்தது. காற்றில் துர்நாற்றம் வீச ஆரம்பித்தது. மான்கள், இங்க நடக்கவே முடியல என்று சொன்னன. குரங்குகள், காடு இப்போ அழகா இல்ல என்று கவலைப்பட்டன. நதியும் சுத்தமில்லாமல் மாற ஆரம்பித்தது. இதையெல்லாம் பார்த்த முதலை ராஜா மிகவும் கவலையடைந்தான். அவன் யோசிக்க ஆரம்பித்தான். இந்த பழங்களை சாப்பிட்டு சுத்தம் பண்ணியது பறவைகள்தான், குப்பைகளை அகற்றியது அந்த சிறிய பூச்சிகள்தான் என்று அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அவன் திடீரென்று, ஐயோ, நான் பெரிய தவறு பண்ணிட்டேன், அந்த சிறிய விலங்குகள்தான் காட்டை சுத்தமாக வைத்திருந்தாங்க என்று உணர்ந்தான். உடனே அவன் எல்லா இடங்களுக்கும் செய்தி அனுப்பினான். தயவு செய்து திரும்பி வாருங்கள், காட்டுக்கு நீங்கள் தேவை என்று கேட்டுக்கொண்டான். சில நாட்களுக்குப் பிறகு அந்த சிறிய விலங்குகள் மீண்டும் திரும்பி வந்தன. முதலை ராஜா தலையை குனிந்து, மன்னிக்கவும், நான் தவறு செய்தேன், நீங்கள் எல்லோரும் மிகவும் முக்கியமானவர்கள் என்று சொன்னான். அந்த விலங்குகள் அவனை மன்னித்தன. மீண்டும் எல்லோரும் சேர்ந்து தங்கள் வேலையை செய்ய ஆரம்பித்தனர். பறவைகள் கீழே விழுந்த பழங்களை சுத்தம் செய்தன. எறும்புகள் குப்பைகளை அகற்றின. முயல்கள் மண்ணை சீராக்கின. சில நாட்களிலேயே காடு மீண்டும் சுத்தமாகவும் பசுமையாகவும் அழகாகவும் மாறிவிட்டது. எல்லா விலங்குகளும் மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்தன. இந்த கதையின் நெறி என்னவென்றால், ஒவ்வொருவருக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது. யாரையும் சிறியவர் என்று நினைக்கக்கூடாது. எல்லோரும் சேர்ந்தால்தான் உலகம் அழகாக இருக்கும். If you want more videos like this, like and subscribe.